சிலையான்னு பார்த்தேன். ரத்ன மாமா வனத்தின் வெடுத்து நீங்க எந்த ஊர்ப்பா? எல்லாத்துக்கும் கரகாத்துட்டுங்க இரு ஆந்த முண்டை எல்லாத்துக்கும் ஒரே நீர்மால அடியா அடிக்கிறான்டா. இந்த பாட்டுக்கு உண்மையிலே இப்படி வரமாடா டேய். அப்போ 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 கொஞ்சம் வாலிமை இந்த இன்னர் மட்டும் ஏற்றுங்க போச்சு. சாமி நல்லா இருக்கு. இந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. தம்பி நீ இப்போ ஓட போற. வனத்தின் வெடுத்து அவங்களுக்கு இருக்கு பிடிச்சி தர்றாங்க. முக்கா பவனு தாலி ரூபா 300க்கு செலவிட்டு ராஜ தோசை பலவாட நாகரத்னமே மாப்பிள. இதுல எது வயிறு எது சிமெண்ட் மூடை? இது வயிறு சிமெண்ட் மூடை தான் தேடானு. கண்ணாடி பார்க்கையில கலக்கம் மஞ்சோட்டு சாப்பிட்ற அடியா அடிக்கிறாட்டா. 216 முண்டை அந்த ஆல்ரவுண்ட் மாமா அவன் என்ன பண்றாரு? ஜூஸ் பொரி திங்க கூப்பிடுறாரு. தென்னப்பட்டாலும் புள்ள புள்ள தான் இருக்க போல் நூப்பாட்டுப்பா உன் வேலையை நீயே செய். சத்தியபிரியா சொல்லுங்க ராதா. சட்டிய கலட்டுற அளவுக்கு அடிப்பேன். என்ன கலட்ட தெரியாம உங்களையே கல சொல்றேன் நானு. ஏய் என்ன இங்கே முன்னே இருந்த 4 பேர் போயிட்டாங்களா? அதானே நீ கால் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு கருக்குளிச்சு போச்சு மூஞ்சி. நான் வந்ததோட கிளம்பிட்டேன். இவ்வளோ இப்போ சத்தியபுரியா அவன் தலையில் இவ்வளோ போது கட்டி வச்சு புரியும் தம்பி டான்ஸை. அப்புறம் பேக் தூக்கியே சாகணும் பரவாயில்லையா? எதை நம்ம போகிற பேக் தூக்கணும். உன் பேக்கை தூக்க உன் பேக் ஷாட் அடிச்சு தானே தூக்குவேன். முடியாது முடியாது என் பேக்கையே தூக்க முடியாது. பேக் ஹலோ என் பேக்கை தூக்க ரொம்ப சிரமம். அப்புறம் எங்கே நீ ஷாட் அடிப்ப? ஏய் நீக்குற காரனை ஏறி விட்டுருவேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது. யார் வந்தாலும் நான் சமாளிப்பேன். ஆனால் நீக்குற காரை ஏறி விட்டானா உனக்கு தூண்டி ஓடுவேன். எத்தனை நேரம் தான் எனக்கு என்ன நாளில் சமாளிக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? தூண்டி ஓடுவேன். ஆனால் மிதப்பு கட்ட மிதக்கவே தூண்டி அறந்து வரும் உனக்கு. அப்புறம் ஆனால் மீனை அவனா அடிச்சு எடுத்துருவேன். மீன் என்ன அடிக்கிறியா நான் அடிக்கிறேன்னு அவங்க எப்படா தம்பி உன் ஆயிரம் கொஞ்சம் போகுது கற்றுக்க. இல்லை எனக்கு தெரியும் நீக்குறக்காரன் எப்படா வளர்க்குறாங்க அப்படி. உனக்கு சந்தேகம் எதுலையா வருது? இல்லைம்மா அப்படியே தாலி மூங்கிக்கம் மாதிரி அதில் பொம்பளை தொங்கிட்டே போகிறாளுங்க. அது கொஞ்ச நாளைக்கு வாங்கி இருந்துருவா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சரியான ஸ்ட்ரென்த்து. ஆனால் வண்டி போட்டு வளர்ப்பாங்க. வீடு என் தம்பி ஊரம் வர்றதே எதுக்கு தானே? எதுக்கு மண்டி போடவா? என்னமா டெய்லி அவங்க ஊரம் பக்தி படம் பார்க்குற மாதிரி ஜெயிச்சுக்கிறாங்க. இங்கே வாடா அந்த அங்கா சொல்லுங்க. வா வெக்கமா இருக்கு. வெக்கமா இருந்தா போயிட்டு நைட்டியை போட்டு வரியா? நைட்டி போட்டால் எனக்கு ரொம்ப வெக்கமாயிரும். அப்போ முண்டமாவா? அதுக்கப்புறம் வெக்கமே வராது. எனக்கு வெக்கமாயிரும். முண்டமா நீ வந்தேன்னா அந்த செவரு ஊரெலாம் இடிச்சிருவாங்க. இந்த கல்லுங்களை தண்ணி வருதோ உண்மையிலே தண்ணி வந்துடும். தண்ணி போட போகுது. வாடா என் தங்கா திரும்ப ஒரு 3-5 குனி தார்க்கம் படுத்துட்டு வா. நான் நீர் செக் பண்ற அதிகாரி. ஏது இங்க நீரோட்ட இதுல ஓடுது. அந்த காலம் தான் டீப் போட்டு பார்த்தாங்க. எங்க சிவகங்கை மாவட்டக்காரன் பூரா தார்க்கம் போட்டு தான் பார்ப்பேன். ஏற்கனவே நீரோட்ட ஒரு இடத்துல நம்ம நாடகம் ஆகிட்டு நீரோட்டம் இல்லாம இதுல பாக்குற எத்தனையோ டான்ஸை நான் சந்திச்சிருக்கேன். உன்னைய சந்திக்கும் போது என்னடி பீவாட வருது. சத்யா சாத்தி சத்யா சத்யா சத்தியமா சத்தி இல்லையே சிவன்லே சிவன்லே சத்தி இல்லை சத்தியமா சத்தியமா. ஏங்க என்னை பார்த்தோன்னு அப்படியாச்சு எப்போது இப்படிதான் நீங்க? எஸ் எஸ் வா வா எப்போதுமே அப்படிதான். சத்துலு சொல்லுங்க மாட்டி விடணும். என்னோட போறீங்க? நான் தான் அதையும் மாட்டணுமா? சத்யா சத்யா பொத்தியா ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண முடியாது சத்யா. யூடியூப்ல அவன் புருஷன் பார்க்குறேன். என்ன போறேன் பார்த்து சிரிச்சுட்டு போவேன். அவனை ஆந்திராவுக்கு கல் உடைக்க அனுப்பு. நான் வந்து உன் செங்கலை உடைச்சிறேன். ஒரு தேவதை வந்து விட்டா. ஐயோ என்னை தம்பி இதையும் அமர்த்தி போட்டு போவேன். ஓ ஏ ஓடி செய்ய கட் பண்றது விதி போட
சர்ரா குதி. நாடகமா பிட்டு படமான்னு பயல போகும்போது யோசிக்கணும்டா. சத்யா சொல்லுங்க. என் தம்பிகளுக்காக அவங்களுக்காக என்ன செய்யணும்? தம்பி லவ் பண்ணும்போது லேடிஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றேன். அண்ணே அவங்களுக்கு யாருக்கும் தெரியாதா? அவங்க பூரா கையடிப்பு தானே. உங்க தம்பியில பத்தி உங்களுக்கு தான் தெரியும். இப்படி கையடிச்சு கூப்பிடுவாங்க, செருப்பு அடிக்க போயிடுவாங்கன்னு சொல்ல வரேன். நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? நான் உன்னை சத்யான்னு சொல்லும்போது அப்படியே ரொமான்ஸாவா சத்துலு இப்படி வரக்கூடாது. உன் புரிஞ்சு அறுவலோட வந்துடுவேன். நீங்க தாங்க ரொமான்ஸா வர சொன்னீங்க. அப்படியே நீர் கசி வர்றது மாதிரியே. என்ன நீரோட்டம் இல்லைங்கிற நீர் கசி கொஞ்சம் அதக்கி வா ஸ்டைல வரவா. ஆனால் அந்த மிருதங்காரன் தூமி குடிக்கும் மாதிரி எதுனா நல்லா கேட்பேன். அந்த அசிங்க வார்த்தைனா அப்படியே என்னப்பு வா ரத்ன மாமு கொஞ்சம் ஸ்பீக்கரை முறுக்குங்க. சத்தி சிவன் சத்யம் ஐயா அண்ணனுக்கு வெட்டுதுரா. என் வயசு எனக்கே ராசவாட்டு சுருளிங்க மாதிரி வந்துருச்சா. சத்யா எல்லாரும் சொல்லுவாங்க காதலிக்காக நிலாவை பிடிச்சிட்டு வரேன், அதை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. நான் உனக்காக என் கரங்குளத்து முடியை பிடிச்சிட்டு வருவேன். இல்லையே முடி ஓட்ட அடிச்ச மாதிரி இருக்கு. இல்லை முடியாத பிடிச்சாரு. 15 மாத்திரை ஓட்டேன். எதுக்கு? ஆய் வர்றதுக்கு. சீ உன்னை நான் ஏதாவது சுகப்படுத்துறதுக்காக போட்டேன். என்ன சுகப்படு? ஆனால் கடைசியில் அந்த மாத்திரை தூக்க மாத்திரை. ஓ மை காட். அப்போ தூங்கிடுவீங்களா? அப்படி இந்த காமெடிக்கு முட்டைக்கு சேரு அடிச்சிருச்சு. சேரு போய் சிமுண்டு முடையை பிடிச்சிச்சு. ரத்ன மாமு ப்ளீஸ் மாமு. எங்கள் மாமன் தான். உங்கள் மாமாவா அவரு? ஏன்னா ஒரு இயந்திரம் கரண்டில் வேலை செய்யுது. அது சொல்கிறத கேட்கலைன்னா அன்னன்னைக்கு அமையிறது. உங்கள் மைண்ட் செட்டு சூப்பராக இருக்குது. நான் உங்களை குசிப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இடைஞ்சலா இருக்கா? இடைஞ்சல நாங்கள் இடைஞ்சலா இருக்கோமா? இடம் அம்மா இல்லைங்கிறாரு. இந்த வட்டாங்களா? ஏண்டா நீங்கள் என்ன போலையா? ஒரு விஷயம் சொல்கிறேன்ல, நான் எங்களை வஞ்சனா பார்க்குறவங்களுக்கு வஞ்சது மாதிரி தான் தெரியும். என் தம்பியை கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா என்கிட்ட வந்து திட்டு வாங்காமல் போகாட்டா அவங்களுக்கு ஒன்றுக்கு நல்லா வராதான். என் தம்பி இதேன் நாளைக்கு விழுந்தாலும் யாரா தூக்குறது? நான் சொல்கிற ஒரு டே அமைதியாக இருக்கணும்டா. அப்போ தான் அத்தாச்சி கிளியாஞ்செடி தருவேன். அத்தியா வாங்கின ஊருக்கு தானம் பண்ணல வச்சிருக்கதே ஒன்று. அதான் ஒரு என் வயிற்றுக்காக இந்த நாடகத்தில் நம்ம திட்டிக்கலாம், நம்ம பாஞ்சிக்கலாம். அண்ணன் தம்பி நம்ம எல்லோரும் இதுக்கு பாவம் பொம்பளைய பேக்க தூக்கிட்டு போய் இதில் கூத்தாடி தன் குடும்பத்தை பார்க்குற ஒவ்வொரு தமிழச்சியும் இந்த தமிழர் சார்பாக வாழ்த்துறேன். எம்கே ஏதோ வயிற்று பிழப்புக்காக பாவம் அதை பேசுகிறான். ஆத்தா மன்னிச்சுக்கத்தா, தப்பாக பேசியிருந்தா. அப்படி இல்லை நீ தொழில் தானே. ஆனால் உண்மையிலே எத்தனை டான்ஸை பார்த்துருக்கேன். எங்கள் சத்யா வந்து ஒரு வெகுலி. ஏதா எனக்காக உங்களுக்காக நான் என்ன செய்யணும்? எனக்காக ஆல்ரவுண்டை தூக்கி தண்ணியில் விட்டோண்டோ படுன்னு சொல்லக்கூடாது, தப்பு. சொரு புச்சு. அவன் எனக்கு என்ன வேணும் கேளுங்க. படு தம்பி வேணும். முகரே படுன்னு சொல்லக்கூடாது. அகத்தீர் அத்தோடு அகட்டிடுவோம். மை ஸ்டூடெண்ட் வர போகிறாங்க. ஏங்க உங்களுக்கு ஸ்டூடெண்ட் இருக்காங்களா? ஒருத்தன் 2 அறிவு, ஒருத்தன் 1.25 அறிவு தான். எதுக்கு வர்றாங்கன்னே தெரியாது. உங்களை மாதிரியே இருக்க மாட்டாங்களா? நான் சொல்லி கொடுக்குறேன். அறிவாளி இருந்தால் என்ன மேத்துக்கு என்கிட்ட வர்றேன். கட்டமுள்ள குட்டமுள்ள காசே இல்லையடா. டேலை தம்பி 20 தடவை கொடுத்துட்டிய, 1 ரூபா கூட ஏறலாடா செல்லில். சரி கொண்டாங்கடா. நம்ம கரகாட்ட காதலே ஆடல் பாடல் பிரிய யோகி ஆனால் கடைசி வரைக்கும் ஜீப்பைன்னு அவன் பையன் காமிச்சிட்டு போறேன் பாரு. என் தம்பி தான்டா அறிவாளி. என்ன அந்த பையன் மாடு 2 மதுரை வெள்ள மணிக 2 தஞ்சாவூர் 2 கும்பகோணம் பொன்னம்மா நம்ம கொஞ்ச நேரம் ஆடுவோமா கண்ணம்மா.
என் உயிர் மக்களே, சிவகங்கை மாவட்டம் சிங்கமனார் புத்தூர்கட்டு பாண்டி எங்கள் ஐயா ஜெயபெருமான் அருளோடு நிறைய மக்கள் நான் பாகுபாடு பார்க்க மாட்டேன், பெரிய ஆள் சின்ன ஆள்லாம். வாயா, முதவுக்கு எப்படி இருக்கு? இங்கே வா, முதவுக்கு எப்படி இருக்கு? உன்னை நீ பேசுறத பார்த்தா தான் எனக்கு கடுப்பாக இருக்கு. கையை தூக்கு, கையை தூக்கியா, வேட்டியை தூக்கியா. போன வாரம் தொடையில கட்டு போட்டனே எப்படி இருந்துச்சு? போன வாரம் போட்டது அதுக்குள்ளே எப்படா சரியாகும்? இல்லை, தொடையில கட்டு போட்டனே எப்படி இருக்கு? தொடையில் கட்டு போட்டால் சேர்த்து ஓசோட ஒட்டி விட்டேன். பசை போய் பிடிச்சிக்கிட்டு ஒன்றுக்கு இருக்க முடியல. அப்போ இப்போ உன்னை இந்திக்காரன் மாதிரி தானே பேச சொன்னேன். எந்த ஊர்னு கேட்டால் சவராசிதான் சொல்ல சொன்ன. பையா எப்படி இருக்கு? சரியாயிடுச்சு. அது தமிழ்ரா. நோத்தா, உனக்கெல்லாம் ஒரு வாத்தியாரு சத்யா. நான் என்ன சொன்னேன்? நான் புத்தூர்கட்டு பாண்டி மாமா மச்சான் நண்டுக்கிறேன். நீ என்கிட்ட கட்டு போட்ட ஆள் யாருன்னு கேட்டால் ஆந்திராக கட்டு போட்டேன் ஹேன்னு தான் சொல்ல சொன்னேன். உச்சாக பாரு, அவன் மூத்திரத்தை குடி. அவன் எப்படி நாடத்தை கடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க. பையா அண்ணா, கிழிச்சா கிழிச்சா கட்டு போடல. ஆமாண்ணா, அது தமிழ்ரா. ஏலே, இது ஐயர் பாசம் மாதிரி இருக்குடா. ஸ்ரீதர் ஐயர் மயனாடா, பாலமேடு அலங்காநல்லூரா. எப்படி இருக்கு கட்டு போடுறது? ஒரு 50% சரியாக இருக்கு. தம்பி, நீங்கள் டைலாக் மயிரே பேச வேணாம். அதான் நீ கேளுத்தா. உங்க கை எப்படிங்க இருக்கு? கை உள் கொண்டை கை தொண்டை தெரிச்சு வரும் உங்களுக்கு. ரொமான்ஸை கேளு. எப்படி புருஷனா எனக்கு ரொமான்ஸை கேட்டிங்கன்னா நான் முட்டை பத்தோட உள்ளே விடுவேன். தம்பி, உன் கையை மூட்டோட கழட்டி முடியும் வரானு. ரொமான்ஸை கேட்டா சத்யா? உங்க கை எப்படி இருக்கு? நல்லா சரியாயிடுச்சு. வலிக்குதா? இந்த காளித்தனை வேலை நல்லா பண்ணுவேல. என்னைய கண்டுக்கிறே மாட்டேன், அதுக்குள்ள ரூம் படி அடிக்கிறேன் பாரு. வலிக்குதாங்க? மெதுவா. இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா? இங்க இங்கே வலிக்குது. அதுல கட்டு போட முடியாதே. அங்கே வலிக்காதே, கடுக்குமே. நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். நல்ல பிள்ளையா, எப்படி பிள்ளையா கொப்பும் கொலையமா கூட்டு வந்திருக்காங்க. கிட்டத்துல போய் கொண்டையில போட்டு மங்கன்னு அடிக்கிறாங்க. அந்த ஆளு மங்கு மங்குன்னு அடிச்சான். நான் அப்படி அடிக்க மாட்டேன். வேற நான் சங்கு சங்கு தெரிச்சு போயிடும் உனக்கு பார்த்துக்க. ஆனா நான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. நம்மளுக்கு நான் உங்கள் ரெண்டுத்துக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இப்போ தெருவுதுறேன். உங்களுக்கு வாய்ப்பு கை சரியாச்சா? ஜாமி மகிமையா? நான் தொட்டவனும் சரியாச்சா? புளிப்பா புளியுங்க பொட்ட பகட்ட நான் இருக்கா. கலம்பு ஒரு டப்பா கொடுத்து அது தடவனை விழுக்கு விழுக்குன்னு இருக்கு. கண்ணு 2 கொய்யாக்கா காத்திருக்கு. அத்தனை மாமா லேசா உங்க வெதரை கூட 2 தடவை சூம்புறேன். வெதரை சூம்பக்கூடாது, முட்டை மசுறு மசுறுலாம். அது பிள்ளையாட போட்டு வலிச்சுக்கிட்டு சூம்புறேன். அடிவாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கேன் ரோசாப்பு. என் நண்பன் ஆந்தங்குடி இளையராஜாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் சாங்கை அவன் பாடினது தப்புத்தேன். ஆந்தங்குடி இளையராஜா நேராக வந்து உன்னை செருப்புட்டு அடிப்பாப்புல. அது எப்படியாப்பட்ட பாடு? உன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை பாடுங்க மச்சான். அத்தை எமவாகான ஓட்டாச்சாமி ஆறுமோன் சாகலடா. கிடாக்குழி மாரி மாத்தா பாட்டு தானே. அடியா ஆக்காட்டி ஆக்காட்டி கேதத்துக்கு போயிட்டா. ஆனந்த சிகுல் அத்தே ஒரு மயிர்மனே 2 வரல பாட்டு ஆடு முண்டை 2 வரி. ஆமாம், டப்பு டப்புன்னு டப்பு டப்புன்னு தானே. டப்பு டப்புன்னு செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரிச்சிரும் டப்புன்னு உங்களுக்கு. டப்புன்னு தெரிக்கும், அங்க தெரிக்கும். லூசு தெரிக்க விடக்கூடாது, பிள்ளை வந்துருச்சிடும். பிள்ளை பூரா காலியாக போறீங்க உங்களுக்கு. 3700 ரூபாய்க்கு மாத்திரம் வாங்கியிருக்கேன். எல்லாம் மாத்திரம் பண்ணி தானே, வேற என்ன பண்றது? ஊரான ஊருக்குள்ள ஒன்னா போல யாரும் இல்லை. அது தொண்டையில் பட்ட நிலவும் போல எதுன்னு காங்கொட்டல் கூட
தலையில் ஓட போறேன் இப்போ எதுக்க போகுது இல்லை எந்த ஊரோட நோத்தா துண்டில் பொறிட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் கொட்டையை பொறி எடுத்து அண்ணா அண்ணா மூஞ்சிர அண்ணா என்னண்ணா இந்த கண்ணாலி மண்ணை யாரா அதை பொறுத்திட்டு வச்சு அடி பல்லாங்குழி ஆட வாடி பல்லாங்குழி ஆட வாடி அடி நீதாண்டி எனக்கு எத்த கோடி பல்லாங்குழி ஆட வாடி மாமா வராதிங்க உங்களை செஞ்சிருவான். இப்போதான் மாமா வர்றாரு. ஆஹா இது என்னது இல்லை மாமா அது வெல்டிங் இருக்கா மாமா சிங்கம் மாமாவுக்கு இவ்வளோ வருஷம் இருக்கு. ஏய் பழைய தூர் என்ன மை திழுக என்ன நீ காதலியா என்னடா ஹெல்மெட்டுக்கு வந்த சோதனை? எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லு. ஓ பணியான அப்பா வச்சிருக்கேன் சாப்பிட்டு போடு காலைல பள்ளிக்கூடம் போகணும். என்ன பண்றாரு? கூட்டம் ரொம்ப கூடிருச்சு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. தம்பி யார் பெட்டிக்காரன் வயசு தானா? நான் தான்டா. நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க ராமும் போவா ராசாத்தி. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம ராசா ராணி ஆட்டம் பார்க்க. ஆஹா எவ்வளவு அழகா மண்டி போடுறான் பாடுறா. இல்ல ஏறி போறேன் போனஸ் தோண மாட்டானே. இதுதானே எனக்கு வவுத்தரிச்சலா இருக்கு. நீ டேஸ் அடிக்க வேண்டியதாடா வெண்ண. நான் அடிக்கிறேன். அடி அடி தோட்டு கடை ஓரத்தில தோட்டு உன்னாக்க தோட்டு தோட்டு என்ன விலை விலை போறோம் கோத்தா நக்கவ நடத்துக்கிறா. முண்டைக்கு கை நடுக்கத்தை பாரு. உன்னை செம்புல தானே கொண்டு வர சொன்னேன். போடா காலை எஸ்எஸ் கோட்டை நாயந்திரன் சீனு நனைய போகுது. இப்போ இவன் எதுக்கு தாண்டா வரான்? தம்பி சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கே எதுக்கு வரையான்னு தெரியல. நீ பொத்து நீ மூடுறா. ஆனால் சைலண்டாக வந்து சிரிக்க வைக்கிறேன் பாரு. அவன் தான்டா பெரிய கலைஞன். இந்த கட்டு போட்டே பருப்பு வேலை மாமாவுக்கு. அவன் உம்முனே வந்து மானாமதுராத்துக்குள்ள மத்தியானா ஆடி உள்ள எதுக்கு கூப்பிட்ற? நாளைக்கு புரிஞ்சு சந்தையை போட்டு என்ன அறையவா? உங்களை எடுத்து தான் ஒவ்வொரு பொம்பளை வரமாட்டான். ஏன் நான் அப்படிலாம் நான் வராத அளவுக்குலாம் நான் பண்ண மாட்டேன் ப்ரோ. ப்ரோ வரணுமா வேண்டாமா ப்ரோ? வாங்க நீங்க பொம்பளை இல்லாமல் நீங்களே தான் எல்லாம் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படி? ஓகே அவனை ஒரு ஏந்துதான் சிங்கமுனரி கம்மாக்குள்ள சிரிச்சுக்கிட்டு வந்தவல்ல சிங்கமுனரி கம்மாக்குள்ள சிரிச்சுக்கிட்டு வந்தவளே. அந்த புள்ள இட்லி அவிக்குது. தீப்பெட்டி தீப்பெட்டி விடுங்க. எங்க
என்னத்த ஆனந்தத்தை அத்தே, அதக்கா அண்ணா ராதாண்ணா என்னண்ணா? உங்களுக்காக நம்ம தேடிட்டே தெரிஞ்சோம்ல. என்ன மாமா இப்போ இந்த வயசுல இப்படி இழைக்குது மாமா? இப்போ எனக்கு தெரியாம சைடு போட்டு போடுறீங்களா? இருங்க, கிடைச்சிருச்சு. கிடைச்சிருக்கு, இருங்க. என்ன கிடைச்சிருக்கு? என்ன மாமா? அத்தை எங்க மறுபடியும் அது ஒரு தேன்றாடு வச்சிருக்காங்க அவங்க. தம்பி நல்லா ஊத்து பாரு. தேன்றாடு பொசிக்கிறேன் நானு. தேன்றாட்டில் லூசு தோசைக்கல். தோசைக்கல்ல கொலவி மாதிரி இருந்துச்சு. தள்ள தூக்கி இந்த காளி மயிர் வசனம்னா நல்லா பேசுவார் மயிர். நானே நானே ஆடாத கண்டா அடலட்டதகப்பா வணக்கமுங்கோ வணக்கமுங்க ஆடாம ஆட்டி வச்சு வணக்கமுங்கோ. வணக்கமுங்க. இப்போ எல்லாரும் பாருங்க. ஏய் சொல்றதெல்லாம் கேட்க முடியா ரோபோட்டா? முன்னாடி வா. ஒரு பட்டன் நமக்குன்னா டீ பிடிக்கும். ஏ முண்டை டீ பிடிக்கும்னா இப்படி தான் வைக்கணும். சுட்டு புட்டு வந்துட்டு போய் நோத்தாப்ப எண்ணெய் வைக்கிறதுக்கா? இன்னொரு பட்டன் நமக்கு ஊரில் ஓடிடும். அவன் வாங்குற 300 ரூபாய்க்கு அவ்வளோதானே. நீங்கள் 4000 ரூபா வாங்குறீங்க மயிரை பிடுங்க. நம்ம நெடுந்தூரம் போக வேணா யாரும். ஐயா வாரிங்க பூ. மாப்பிள்ளை என்ன அப்படி பண்ண? நெடுந்தூரம் நெடுந்தூரம் போக வேணாம் அப்படின்னு சொல்றேன். நெடுந்தூரம் போக வேணா யாரும். நடக்க வேணா. நெடுந்தூரம் போக வீடு ஒற்றை அடிச்சு விட்டு என்கிட்ட வந்தேன்னா சுத்தம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு போங்க. சுத்தம் பண்ணிட்டு சாமி கும்பிட மாட்டேன். கட்டிட்டு போங்கடு. ஆசை மச்சான். இதை படித்தா ஆனந்து. ஆசை மச்சான். இந்த நைவா சொல்லுமா? இவ்வளவு வேர்க்குது. ஆசை மச்சான் ஜியோ மணி. வேற எதுவும் கடிச்சு பிடிச்சா என்ன? பொம்பளையாள்கிட்ட கொடுத்தா சந்தோஷப்படுவியா? ஆசை மச்சான் ஜியோ மணி. ஜியோ மணி காலாப்பூர் ஆ கேஜிஎஃப் ஆ அவர்கள் சார்பாக 101 ரூபா. ஆ நன்றி. நீங்க வாத்தா சொல்லவா? இருங்கங்க, அங்கே கொடுத்தா 500 ரூபாங்க. அவர் சும்மா இருந்தாலும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. நான் பண்றேன். இப்ப பாரு. ஆசை மச்சான். ஐயோ வேணாம். ஐயோ 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 வலிக்குதே குத்துதே குறையுதே. இருறா. ஆசை மச்சான் ஜியோ மணி காலாப்பூர் கேஜிஎஃப் உறவுகள் 101. நன்றி. இருங்க தம்பி. ஏன் சொல்லுன்னா பாவம். நீ வாத்தா. மணி ஆயிடுச்சு. இங்கே வா. சத்தியபிரியா நம்ம 2 பேரும் ஒன்றும் பண்ண மாட்டோம். ஒன்றும் பண்ண மாட்டேன். பண்ணுறது பூரா அம்மா தான். வாத்தியாரா? வாத்தியார் தான். வாத்தியார் ஒன்றும் பண்ண மாட்டார். கடைசி அந்த பேக்கை தூக்கிட்டு வரணும், அதை மறந்துட்டேன். வாங்க இப்படி வந்துட்டு போங்க. ஒரு கை தட்டு விடலாம். இதுக்கு 70 ரூபா வாங்குறாரு. ஓ அப்பா பிஸ்கட்டை சாப்பிட்டு ஆயி வருதா? ஐயா சத்தியபிரியா நினச்சி தடவை தெரிஞ்சேன். இங்கே வாத்தா. ஐயா கொஞ்சம் இன்னும் வைங்க. ஐயா இந்த மசுறு ஒரே மாதிரி இருந்துச்சா?
அந்த காளி முண்டையை பாரு, பொம்பளை எங்கன்னே பாசி காலில். ஏங்க யார் தான் பண்ண போறியப்ப? பொம்பளைக்குள்ளது அப்படியே இருக்குப்பா இங்க பாருங்க. அந்த குணாசியம். உங்க அத்தையை பிடிக்கிறாங்க. கையை விடுவேன், அரைஞ்சு விடுவேன். கையை விட்டா வீசும்டா. ஐயா விழா கமிட்டி இந்த துண்டு இருக்காங்கய்யா. சத்யா உனக்கு துண்டு போடல? துண்டு வச்சிருக்கியா? வேணுமா? இல்லை பேக்கில் வச்சிருக்கியான்ட்டேன். என்ன சொல்லி தர்றேன்? நான் வச்சிருக்கேன். என்னாச்சு? எந்தூரோட உசுரை வந்து மடுவில் வச்சு பார்த்தாங்க. உயிர் வதை வாங்குற மயிர்மேனே நீ பார்த்தா? ஐயா விழா கமிட்டி துண்டு கொண்டு வாங்க. போ நான் பார்க்கவா? துண்டு இல்லையா? நான் பார்க்கவா? நீங்கள் பாருங்க. சத்தம் கேக்குது. என்ன நீ வைக்கும்போது எலி சத்தம் வருது? கேக்கல. இப்போ அடி காளி முண்டை, இந்த வயதில் உனக்கு பொம்பளை சோக்கு கேட்குதா? உள்ளே வா, உன்னை உரியா மட்டையில் பிரிக்கிறேன். அத்தை நீங்கள் வைங்கத்தை, எப்போ பார்த்தாலும் தீச்சட்டி எடுக்கிற பொம்பளை மரம் தலையும் மயிரும். தலையை அள்ளி கிடக்கட்டே. கேக்கல. அது அது உடம்ப பாரு. கேக்குது மறுபடியும். லேசாக கட்டிப்பிடி, என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். முக்குறானே. ஆமாம், கருங்குளத்து முனியா கடா. என்னாச்சு மாமா? அத்தை என்னத்த? இல்லை நம்மள்கிட்ட டவர் கிடைக்கல. நீ தொடரா சத்யா. கருங்காலக்குடி தாண்டதுக்குள்ளே உன்னை கொண்டுருவேன். வயசுக்கு என்ன முனமுனப்பு. உங்கள் அப்பா வேற போன் அடிச்சு சொல்கிறாரு, என் மையன் காளித்தனம் பத்துறேன்னு. அடா காளி குவிமேனே. நீ என்னடி என்னங்க நீங்க பத்தினி தொடச்சீங்க? நேற்று பயில வச்சுக்கிட்டு அடிக்க தெரியுற? ஏங்க என் புள்ள மாறிங்க. புள்ள கொடுத்துட்டு போயிடா நீ முண்டை. கொடுக்க முடியாது. தங்கச்சி நீ வாக்கினே அரைஞ்சு விடுவேன். பையில கொடுக்க. பையில் என்ன மஞ்சள் பைய வச்சு அடிப்பேன். நீ அந்த ஏய் குறும்பு தெரிச்சு போயிடுறேன். ஒழுக்கமாக இருக்கணும். இன்னும் ஏதாவது செய், ஒரு அறதேன். சத்யபிரியா அவர் மிமிக்ரி பண்ணுறார். மை காட், உன் இடது கையில் சுண்டி வரல் நல்லா இருக்கு. அந்த இதே வந்து குண்டிகளில் உள்ள ஓய்வு வரும். இந்த இப்படி இதுனா நல்லா பேசுவார் அவர். அத்தை உள்ளே வாங்கத்த, உங்களை கம்பு கூட்டோடு எரிச்சிடுறேன். இப்படி பேசுற காது வர கடுப்பு தான் வரும் எனக்கு. அப்புறம் பாருங்க உங்க அத்தை. அப்படி சொல்லாது. அவர் தான் நம்ம பிள்ளைக்கு வந்து பீத்துணி அலசுறவர். நம்ம மூத்த மயனை பார்த்தியா? குழும முண்டை. இத்த பெருசாவா? இது மூத்த மயன். அப்போ நீ கோமாவில் இருந்த. நான் உங்கள் அம்மாவை. உங்கள் மூத்த மைனா சிவபுருஷன் மாற்ற பார்த்தீங்களா? இந்த தண்டிய அத்தை பரவாயில்ல. சத்யா கல்யாணத்துக்கு நேரம் வர முடியாது. கல்யாணத்துக்கு வர மாட்டேன், அதே மாதிரி பசனிட்டுக்கு வர மாட்டேன். பொட்டை விட்டால் எல்லாம் போட்டுவேன். போட்டு அங்கே வந்து நான் சாட்டு போட்டுக்கிட்டு இருப்பேன், ஆள் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படி மச்சான் தான். நீ என் தங்கச்சி. என்னை பிடிச்சிருக்கா? தங்கச்சி மச்சான். உங்களுக்கு வாரிசு பிறக்காத மச்சான். ஏன் மாப்பிள்ளை இப்படி சொல்கிறீங்க? உடம்பும் நடுக்கம் கொடுத்துருச்சு. எதுக்கு இலைக்கிறிய ஒரு மாதிரியா வாட வருது மச்சான். என்ன மச்சான்? வாங்க மச்சான். என்ன மச்சான்? என் தங்கச்சியை நீங்கள் தான் 30 செல்ல வைக்கணும். என்ன சொல்கிறாரு? 30 செல்ல வைக்கணும்னா அந்த அளவுக்கு என்னை சாப்பிட்டு போட சொல்கிறாரு. ஆச்சா முத்தம்மையன் கதிரேசனை கதிரேசனை கதிரேசா உன் மயந்தாண்டி மூத்தவன் கதிரேசன். கதிரு 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 ஒரு தடவை கொட்டையை என் மயன் அப்படி சொல்லாதீங்க. தவமா தவம் இருந்து வரமா வரம் இருந்து போகாத கோவில் இல்லை, ஏறாத மலை இல்லை. இவனே மலை தானே.
எங்கிட்ட ஏறப்ப அப்படியெல்லாம் தவம் இருந்து இந்த பிள்ளையை பெற்றெடுத்தேன். ஏதாவது சாப்பிடுவான்னு சொல்லி எல்லாமே வாங்கி கொடுக்குறேன், சாப்பிடவே மாட்டான். பால் சாப்பிடுவானா? பால் சாப்பிட மாட்டான். இப்போ கொடுங்க பார்ப்போம். அப்பாட்டல் அப்புறம் நீக்கி விட்டு குடி பல்ல. உன் வயசுக்கு என்ன லப்பர். சரி நீ குடிக்கலையா? அவன் நினச்சி அடிச்சு விட்டேன். சத்யா, ரெட்டை பிள்ளை பத்து கொடுக்கணும். நான் சிங்கம்னாரி பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கணும். வேற இவங்களை பெற்றதுக்கு என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே ஒருத்தனை பெற்று விட்டேன். என்னைக்கு வந்து சேர்ந்தான்னா அன்பாளையம் கடனில் போகுது. மச்சா மருமையும் கிடையாது, மயிறு மச்சான்டா. மாமா 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 என் தங்கச்சியை இப்போதைக்கு கட்டி கொடுக்கல. சேகர் செத்துட்டான்டா. இந்த செத்துட்டான்டா. அப்போ என் நிலைமை இந்த ஆந்தையை வச்சுக்கோங்க. எப்படி தெரியுமா காதல்? ஐ லவ் யூ. ஏன் மைந்தேன் என்ன இப்படி தர்றது? ஒரு மணிக்கு மேலே அவனுக்கு கிளாஸ் இதாக கிண்டு ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வா. இப்போ உள்ளே வாங்க. உங்களோட புழக்க போடல ரத்னமாமா. கொஞ்சம் வைங்க. எக்கோ வச்சு அப்போ கொஞ்சம் தான். அப்போ நீ வள்ளி நாரதற்கு எப்படி வேணா வைப்பு. ராசபாட்டுக்கு அமைச்சி போடு. அது எங்கள் வாத்தியார் கத்தி பாடிடுவார். பார்த்தீங்களா? அவர் மயந்தேன் மெமுக்கரி பண்ணுறேன். செவ்வரளி தோட்டத்தில் வெளியூர்லேருந்து வருகிறது என் உறவுகளே. தூக்கத்தை பாராமல் இந்த கலைஞர்களுக்காக எங்கள் எல்லாத்துக்காக வந்த உங்கள் பாதம் தொட்டு கும்புறேன். இரவு நேரம் போகிறவங்க டூலூரில் மெதுவாக போங்க. நன்றி. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினச்சி உட்டம்புறம் போகுதம்மா வீட்டை நினச்சி. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அறவும் இல்லை. பார்த்து போகணும்டா, அண்ணன் தம்பி 100 ஆண்டு வளரணும்டா. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினச்சி உட்டம்புறம் போகுதம்மா வீட்டை நினச்சி. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. உன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீருதில்லை. என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கொண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன இருந்தாலும் புழுக்கடிக்கு வெப்பனையா. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு நடிக்கிட்டோம் பாடதையா ராதா மனசு. சுகம் இருக்கும் சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னையா சொல்ல நினைச்சு சொல்கிறாகு மாறா மாறாரே செலவோ மெதுளுகளா தேடிக்கிட்டும் மாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அறவும் இல்லை. சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் போகுதும் உள்ளே. செவ்வரளி தோட்டத்தில் மரவள்ளியா மரவள்ளி கிழங்கு தங்கச்சி சோழவள்ளி சித்தி மக
வள்ளியா முருகவள்ளி தங்கச்சி மக இந்த வள்ளியா உன் காதலை சொல்லு தாயே மகமாயி சொல்லவா அத்தா நேரமோ ராத்திரி நேரம் கண்ணின் பெண்ணின் கதாநாயகன் காலாப்பூர் கம்பு கன்னி பெண்ணின் கதாநாயகன் காலாப்பூர் கம்பு நிலேஷ் கம்புத்தேவர் சார்பாக 101 அந்த அந்த கல்லில் உட்காந்துருக்கேன் சரியில்லையா கம்புன்றியா வம்புன்றியா உன் காதலை சொல்லு தாயே தெலுங்காயி அப்படி சொல்லாதீங்க எனக்கு வராது வராதா லேசா கருவாடை காட்டுறேன் வந்துடும் இல்லாட்டி குச்சியை கொண்டு குத்தணும் போப்பாங்கட்டு அத்தான் குத்துனது போதும் காதலை சொல்லுத்தா இருக்கஞ்செடி இறையக்கு போட்டு செய்ய மாமா போட்டாயா